இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைய திருவருகை காலத்தில் தயாரிப்பாக 4 வாரங்களை திரு அவை நமக்கு கொடுக்கிறது. ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால், இயேசு பாலனை நாம் தூய உள்ளத்தோடு வரவேற்க வேண்டும். தூய நிலையில் அவரை எதிர்கொள்ளணும். உள்ளத்தில் எந்தவித தீமையும் இல்லாமல் வெள்ளை மனதோடு ஆண்டவரை இதுதான் காரணம். இதுதான். அப்போ ஒவ்வொரு நாளும் திரு அவை ஒரு கருத்தை மனசில் விதைக்குது. நேற்று தொடர் பராமரிப்பை எவ்வாறு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாமும் பிறரிடத்தில் அப்படியான அன்பை கொடுக்கணும். இது நேற்று சிந்திச்சோம். நாம் இன்றைக்கு ஆண்டவர் திரு அவை நமது மனதில் விதைக்கக்கூடிய விதை நீதி. நல்ல ஒரு கதை ஒன்று உண்டு. எல்லாருக்கும் மிக மிக பரிச்சயமான கதை தான் அது. ஒரு ராஜா இருக்கிறாரு. அதனுடைய பையன் இளவரசன் தேர் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாரு. அப்படி போகின்ற பொழுது அவன் தேரை மிக வேகமாக செலுத்துகிறார். பையன் ஓட்டுறான், இளவரசன் ஓட்டிகிட்டு போகிறான். போகின்ற பொழுது அவருடைய தேர் சக்கரத்தில் ஒரு கன்று குட்டி மாட்டு செத்து போயிடுது. இவன் அரண்மனைக்கு போயிடுறாரு. அந்த தாய் கன்று குட்டி என்ன பண்ணுது? தாய் மாடு, அந்த அம்மா மாடு என்ன பண்ணுது? அந்த பசு தன்னுடைய பிள்ளையை ஈர்த்து கொண்டு வந்து அரண்மனை வாசலில் போட்டுட்டு அங்கே இருக்கின்ற மணியை அடிக்குது. அரசருக்கு அதில் கேட்குது, யார் மணி அடிக்குது பாருங்கள். பார்த்தா ஒரு பசு மணி அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தா அங்கே இறந்த அந்த கன்றுக்குட்டி அங்கே இருக்குது. அது அதோட கழுத்தில் அந்த அந்த தேர் ஏறின வடுகெல்லாம் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, அப்போது தன்னுடைய மகன் தான் அதற்கு காரணம். அந்த ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த கன்று எவ்வாறு இருந்ததோ அதே போல் தன் மகனையும் என்ன பண்ணுறாரு? ராஜா என்ன பண்ணுறாரு? தேரின் சக்கரத்தில் இட்டு தன் மகனை கொன்று அதற்கு நீதி வழங்குகிறார். இதுக்குத்தான் மனு நீதி சோழன்னு சொல்வார் அவரை. சகோதரர்களே, நீதி என்பது அது சொல்கிறது, அது ஒரு கடவுளுடைய இரக்கத்து, அது ஒரு கொடை. அது கடவுள் ஒருபோதும் நீதி தவற மாட்டார். ஒரு புனிதர் சொல்லுவார், கடவுளுடைய நீதி தீர்ப்பு எது தெரியுமா? மன்னிப்புன்னு சொல்லுவார். கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. அகுசனுடைய வார்த்தை. கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். அவரது நீதி எதுன்னா மன்னிப்பு, அரவணைப்பு, இரக்கம். தண்டிப்பு கிடையாது, கண்டிப்பு கிடையாது, அழிப்பது கிடையாது. அவனுடைய நீதி என்பது. அப்போது அவ்வாறாக நாமும் இருக்கணும்னு சொல்ல இன்றைக்கு திரு அவை நமக்கு நீதியை போதிக்கிறது. உன்னை போல அவனையும் பாரு. உனக்கு தீங்கு நீ செஞ்சுக்குவியா? அப்பயும் அவனுக்கு நீதிக்கு எதிரான ஒரு செயல் அவனுக்கு எதிராக நீ செய்கிற. நீ நற்செய்தி பாருங்க, பார்ப்போம். அற்புதமான ஒரு பகுதி. திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றங்கரையிலே போதிக்கிறார். என்ன பண்ணுறாரு? அடிமரத்திலே கோடாரி வைத்தாகிவிட்டது. கனி கொடாத மரங்கள் வெட்டி தீயிலிடப்படும். மனசில் வச்சுக்கோங்க. கனி என்பது நல்லவை, நீதியானவை, நேர்மையானவை, கடவுளுக்கு உகந்தவை. இதை யார் செய்யவில்லையோ அவர்கள் கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள், கடவுளால் கைவிடப்படுவார்கள். சொல்களே, அப்போ என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ படைவர்கள் கேட்பாங்க, திருமுழுக்கு அவர்கள் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. யாரையும் ஏமாற்றி பணம் பதிக்காத, யாரையும் நீ படை வீரர்கள் திருமுழுக்கில் பயமுறுத்தாது. யாரையும் என்ன பண்ணுறத தண்டிக்காதுன்னு சொல்லுவார். ஒரு பணக்காரர், ஒரு வியாபாரி கேட்பார், இல்லையா, நான் என்ன பண்ணும் போதகர்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், யாருக்கிட்டையும் ஏமாத்தாத, கொடுக்குற விலைக்கிற பொருள் கூடன்னு சொல்லுவார். ஒரு வரி தண்டவர் வந்து கேட்பார், நான் என்ன பண்ணணும் போதகரே?
உனக்கு என்ன வரியோ அதை மட்டும் மக்கள்கிட்ட வாங்குன்னு சொல்லுவார். அப்போது நீங்கள் நீதியான காரியங்களை செய்யுங்கள் என்று இன்றைக்கு என்ன பண்ண நமக்கு கற்பிக்கிறது. அற்புதமான திருப்பாடு இந்த ரொம்ப பிடிக்கும். இந்த வழி எனக்கு பிடிக்கும். எனக்கு ஆண்டவரே, யான் செய்த குற்றங்களை நீர் நினைவில் கொள்வீராகில் உமக்கு முன் யார் நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? எங்களுடைய பாவத்தெல்லாம் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு தூக்கி போட்டுறீங்களாம். கடலுடைய ஆழத்தில் போட்டு புதைச்சிட்றீங்களா எங்கள் பாவத்தெல்லாம். அப்படி இருக்கிறத பார்த்தீங்களா? மாணிக்க வாசகர் அழகாக பாடுவார். அது எப்படி அந்த பாட்டு பாருங்க பார்ப்போம். அந்த சிவபெருமான் கடவுளை அவர் பாடுவார். அவருடைய பாடுவார், கடவுளே, குற்றம் புரிதலே எமக்கு இயல்பு, குணமாக கொள்ளுதலே உமக்கு இயல்புன்னு சொல்லுவார். தப்பு செய்கிறது எனக்கு இயல்பு, அதை மாற்ற முடியாது. நான் தப்பு என்ன இருப்பேன், பாவம் என்ன இருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அந்த குற்றத்தை குணமாக்கி எங்களை ஏற்றுக்கொள்வது உம்முடைய இயல்புன்னு சொல்லுவார். சகோதரர்களே, கடவுள் நம்ம எப்படி ஏற்றுக்காரு. நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு எதிராக ஒருத்தன் ஒரு கடுகு தான் தூக்கி போட்டுருப்போம், அவன் தள்ள பாறங்களை தூக்கி போட்டு அமுக்கிடுவோம். நம்ம உண்டா இல்லையா? மன்னிக்க மறுத்த பணியாளர் சொல்லுங்க பார்ப்போம். ஆசிரியம் இல்லையா? 10,000 தாளந்து மன்னர் மன்னிக்கிறார், 100 தனாரியத்தை மன்னிக்க மனம் இல்லை. அப்போ நீ ஆடவுடன் நீதியை நீ வாங்குற, அந்த நீதியில் ஒரு பகுதி கூட மற்ற கொடுக்க மாட்டேறீங்க. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கடவுள் நமக்கு நீதியாக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த நீதியோடு நம்ம நடந்துக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். சகோதரர்களே, இன்றைக்கு திருப்பாடலில் பாருங்க பார்ப்போம். முழுக்க நீதி தான் இன்னைக்கு. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இயேசு பால் நீதி தழைத்தோங்க இந்த உலகத்தில். அப்படி அவர் நீதியோடு பரிபாலகம் செய்கின்ற அந்த நேரத்தில் நாம் நீதி இழந்து நீதி தவறி வாழ்ந்தால் அவளை முகத்தை பார்க்கும் தகுதி நமக்கு இருக்குதா? சிந்திச்சு பார்க்குறோம் நாம். சகோதரர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்குறோம் நம்ம. எசையா 11ஆம் அதிகாரம். இந்த உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. எந்த ஒரு 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 போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, கோபதாபம் இருக்காது. எப்படி இந்த உலகம் இருக்குமா பாருங்க பார்ப்போம். ஓனாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கி இருக்கும். சிறுத்தை புலி அக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்க குட்டியும் கொழுத்த காளைகளும் கூடி வாழும். பச்சிலும் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மையம் வாசி பாருங்க. நீ இவையெல்லாம் எதிரிகள். ஒன்று பிடிக்க இருந்தாலும் எவ்வளோ பாசம். அதை போல ஆண்டவர் நாளில் இருக்கும். அப்படியெல்லாம் ஒற்றுமையாக ஒன்று மண்ணா இருக்கின்ற பொழுது நாம் விருப்புணர்வோடு இருக்கலாமா? சிந்திச்சு பார்க்கணும். 2ஆம் வாசகம் பாருங்கள். கடவுள் எல்லோருக்கும் விற்பனை கொடுக்குறாரு. கடவுள் யாரையும் ஒதுக்குறது கிடையாது. சிலுவை அடியிலே ஒருவன் மனம் மாறுகிறான், நல்ல கல்லன். ஒருத்தரோட என்ன பண்ணுறான், ஏசப்பா அவன் கடுமையாக பேசுகிறான். என்னங்க நீங்கள் இங்கே தான் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லாரும் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். அவன் இயேசுவை கேள்வி பேசுகிறான். இன்னொரு அந்த கல்லன் பாருங்க பார்ப்போம். ஏய் வாய் மூடுறா, இந்த தண்டனை உனக்கும் எனக்கும் பொருந்தும். நம்ம தண்டிக்கப்படுறது நியாயம். நம்ம திருட்டு பசங்க. நம்ம இவர் நீதிமானையா, அவருக்கு என்ன குத்தம் பண்ணார் அவர் என்று சொல்லி ஆனோட சொல்கிறான் பாருங்க. இயேசுவே, நீர் வரும் அந்த நாளில் எனக்கு நினச்சி பார்த்துங்கன்னு சொல்கிறான். இயேசுடைய நீதி தீர்ப்பு அங்கே பாருங்க பார்ப்போம். மனம் மாறுகிறான். அப்பொழுதே அவனுக்கு நீதி கொடையத்தை அங்கே பாருங்க என்ன பண்ணுற நீதி அவனுக்கு வழங்கப்படுகிறது. நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். சர்களே, இப்படிப்பட்ட ஒரு 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 நீதியின் உள்ளத்தை, கருணையின் உள்ளத்தை, இரக்கத்தின் உள்ளத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். சிந்தித்து பார்ப்போம் நாம் எப்படி இருக்கோன்னு. ஒரு சின்ன ஒரு கதையில் நடந்த நிகழ்வு இது. அதை நான் கேட்டிருப்பீங்க, சொல்லியிருக்கிறேன். நான் திரும்ப அதை சொல்கிறேன். இந்த தியானத்திற்கு அது பயன்படும் நினைக்கிறேன். நான் வேதியராக இருக்கிற பொழுது அன்பியத்திலே பணியாற்றுகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அன்பியம் சொல்லல, பிசிசி பேசிக் கிறிஸ்டின் கம்யூனிட்டி, அந்த கமிஷனில் வேலை செய்ய வாய்ப்பு கிடச்சிது. அப்போது ஒரு எங்களுக்கான இயக்குனர் தந்தை ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் மரிய ஜோசப். அவர் ஃபாதர் இறந்து போயிட்டாங்க. இப்போது அவர் அங்கே இருக்கிறப்ப நான் அவர்கிட்ட பணியாற்றினேன். வேதியராக அங்கே பணியாற்றினேன் அன்பிய கமிஷனில்.
பணியாற்றிய பொழுது நாங்கள் அப்போ எல்லா பங்குகளுக்கும் போவோம். அன்பியம் எப்படி மாடல் செஞ்சு காட்டுவோம், மக்கள் சொல்லிக் கொடுப்போம், நிறைய விஷயங்களை மக்கள் கற்றுக் கொடுப்போம். அப்படி நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு பங்குக்கு போயிருந்தோம். ஃபாதர் என்ன பண்ணார், கோயிலில் தங்கிட்டார். அகஸ்டின் நீங்கள் வாங்க சொல்லுங்கள் சாமி, நீங்கள் மக்கள்லாம் போய் இப்போ சொல்லிட்டு வாங்க, ஒரு 6 மணிக்கு அனுப்பிங்கன்னு சொல்லிட்டு வாங்க, மக்கள் வருவாங்க. சரி நாங்கள் போகிறோம். வரப்போ சில பசங்களாம் கூட வந்தானுங்க. ஒவ்வொரு வீடாக போயிட்டோமா அந்த கோயில் வளாகத்தில் அன்பியம் பயிற்சிக்கு வாங்க சொல்லிட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். இப்போ ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது பக்கத்தில் இருக்கிற இந்த போஸ்ட் பையன் என்ன பண்ணுறான், என்னை பிடிச்சி இழுக்கிறான். பிரதர் என்னடா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க அப்படின்னா. ஏன்டா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீடு காட்டுறான், இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க அப்படின்றான். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா அது அப்படித்தான் அப்படின்னா. ஒன்றும் விளங்கலை. சரி இப்போ சொல்லிட்டு போனால் சொல்லிட்டு வந்துட்டேன், வாங்க மாண்பியத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த அவன் சொன்ன வார்த்தை மனசில் ஊட்டிகிட்டு இருந்துச்சு. ஃபாதர் போய் சொன்னேன், ஃபாதர் பையன் சொன்னான் சாமி, எந்த வீடு அகஸ்டின், நான் கூப்பிட்டு போனேன். என்ன விஷயம் என்னப்பா விசாரிக்கும் போது 2 பேரும் அண்ணன் தம்பிகள், கூட பிறந்த ஒரு ரத்தம் அண்ணன் தம்பி 2 பேருமே. நாங்கள் அண்ணன் வீட்டில் தான் நாங்கள் போயிட்டு ஃபாதர் பேசுகிறேன், என்ன பிரச்சனை எதுப்பா சொல்லுப்பா. அப்போது அந்த அண்ணங்கான சொல்கிறாரு, என்ன வாடாப்படான்னு பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. தம்பிக்காரன் அண்ணன் வாடாப்படான்னு பேசிட்டான்னா. அதற்காக சகோதரர்களே, குடும்பம் பிரிக்கப்பட்டு ஒரு வீட்டு குறுக்கு செவுறு வச்சு தடுத்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே அந்த குடும்பம் பேசக்கூட இல்லை. ரத்த சொந்தம் கூட பிறந்த தம்பி பேசக்கூட இல்லை. என்ன அடாப்படான்னு பேசிட்டாங்க. இன்றைக்கி நாம் பாருங்க ஜாலியாக பேசுகிறோம். ஆனால் அந்த குடும்பம் அந்த ஒரு வார்த்தையை மன்னிக்க அண்ணனுக்கு மனம் இல்லை. அண்ணனை சொல்லிட்டுமேன்னு தம்பிக்கும் வந்து மன்னிப்பு கேட்க மனம் இல்லை. பாருங்க பார்ப்போம். அப்போ என்ன மனசில் ஒரு 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 வெறுப்புணர்வு பாருங்க பார்ப்போம். அப்போ போய் அந்த தம்பிக்கார ஃபார் கொடுங்க, வாங்க தம்பிக்கார வந்தார். நான் சொல்கிறேன், ஆமாம் ஏதோ கோதல் பேசிவிட்டேன், அது இப்போ ஒன்று இப்படி அவருடைய மனம் கிட்ட வருது. ஃபாரு புரியுது எங்களுக்கு. நாங்கள் அப்போ 2 பேரும் பேசி 2 பேருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றானாங்க அவங்க. ஏன் சொல்ல வச்சிங்களேன், மன்னிக்கின்ற மனம், ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம், அந்த வெறுப்புணர்வு இல்லையா, வெறுப்புரிமை இல்லாமை, இதெல்லாம் இன்றைக்கு துற்ற வலியுறுத்துது நமக்கு. ஸோ சர்களே, திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், கடவுள் யாரையும் வெறுப்பது கிடையாது, வெறுத்து ஒதுக்குவது கிடையாது. எல்லோரும் நானும் ஏற்றுக்கிறாரு. திரும்ப சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே யான் கொடுத்து நீங்கள் நினச்சி முன்னாடி யார் நிற்க முடியும், யார் நிற்க முடியும்? யான் செய்த குற்றத்தை நீர் நினைவிற்கொள்வீராக, உமக்கு முன் யார் நிற்க முடியும்? நீர் மன்னிப்பளிப்பவர். நாம் மன்னிப்பை கொடுப்போம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நான் சந்திப்போம்.